டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் லவ் ஓ லவ். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகேஷ் ராஜேந்திரன் டைரக்ஷனில் பவிஷ் நாராயண் நாகதுர்கா நடிப்பில் வெளியாகி இருக்கு. தனுஷ் அவர்களின் மருமகன் அவரோட சகோதரி மகன் பவிஷ் கதாநாயகனாக நடித்துள்ள இரண்டாவது படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, கதாநாயகன் பேர் ரகுவரன். தான் சம்பாதிக்கும் பணத்தை தன் அப்பாவான கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட கொடுத்து நல்ல பையனாக வாழ்ந்து வர்றாரு. ரகுவரனுக்கு கதாநாயகி அவந்திகா மீது காதல் மலர்கிறது. அவந்திகா அவங்க கதாநாயகி ஒரு ஆடம்பரமாக செலவு பண்ணுறவங்க. ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கும் ரகுவரன் சம்பளம் முழுவதும் காதலிக்கு செலவு பண்ணியும் பணம் பத்தலை. அப்புறம் கடன் வாங்கி செலவு பண்ணுறாரு. கதாநாயகியின் ஆடம்பர செலவுகளால் அல்லல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு போதுண்டா சாமி காதலே வேண்டாம்னு ஆளை விட்டா போதும்னு முடிவு பண்ணுறாரு. என்ன கொஞ்சம் லேட்டாக முடிவு எடுக்கிறாரு. காலம் கடந்து எடுத்த முடிவு. சும்மா ஒரு 4 வருஷம் காதலிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேண்டான்னு முடிவு பண்ணுறாரு. இதில் தான் இவருக்கு கடனாளி ஆயிட்டார். இந்த 4 வருஷத்தில் கதாநாயகி அவந்திகாவுக்கு பண்ணின செலவில் லைஃப்பில் செட்டிலே ஆகியிருக்கலாம். சும்மா ஒரு 15 20 லட்ச ரூபா கடனாளி ஆகிட்டதா சொல்கிறாங்க. இந்த முடிவுக்கு இவர் வந்ததுக்கு காதலியோட ஆடம்பர செலவுகள் தான் காரணம். அதனால் காதலியை பிரிஞ்சிடலாம்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் கதாநாயகி விடணும்ல, தனக்கு ஏற்ற கணவராக ரகுவரன் தான் சரியாக வருவார். அவரை திருமணம் செய்தே ஆகணும்னு உறுதியாக இருக்காங்க. அதுக்காக மகளிர் சங்க தலைவி வனிதா கிட்ட பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. பிரச்சனை போலீஸில் புகார் ஆகுது. அவங்க என் சங்கத்தால் கெடுத்து குட்டிச்சோராக்கணும் எவன்டான்னு வனிதாவும் கம்பு சுற்றுறாங்க. காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இன்ஸ்பெக்டராக செல்வராகவன் இவங்க கதையெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு உங்கள் காதலில் என்ன ஏண்டா இழுத்து விடுறீங்கன்னு எரிச்சல் ஆகுறாரு. அப்புறம் ஒரு வழியாக பஞ்சாயத்து பேசி முடிவுக்கு வருது. இறுதியாக ரகுவரன் என்ன சொல்கிறாருன்னா, 4 வருஷம் நான் செலவு பண்ணினேன், கிட்டத்தட்ட 15 லட்சம் கடனாளியாகவும் ஆயிட்டேன். அதே மாதிரி 4 மாதமாவது அவந்திகா எனக்கு செலவு பண்ணணும். 4 மாதம் நான் என்ன கேட்டாலும் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், என்ன கேட்டாலும் அப்படின்னு அப்படி செஞ்சு கதாநாயகி அவந்திகா தாக்கு பிடிச்சா அவங்கள நான் திருமணம் செய்துக்கிறேன், முடியலைன்னா பிரிஞ்சு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கன்னு ஒரு நிபந்தனை போடுறாரு. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு 4 மாதம் கழித்து கல்யாணம், இல்லையா ஆளை விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ரகுவரனின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆண்களின் உலகத்துக்குள் பயணப்பட முடிவு செய்யும் அவந்திகா ஒவ்வொரு நாளும் அதுக்கப்புறம் இவங்க எப்படி அவரை டார்ச்சர் பண்ணாங்களோ அது மாதிரி இவர் டார்ச்சர் பண்ணுறாரு. இந்த 4 மாதம் வெற்றிகரமாக கடந்து ரகுவரனை கரம் பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதை. கதாநாயகனின் அப்பாவாக கேஎஸ் ரவிக்குமார், போலீஸ் இன்ஸ்பெக்டராக செல்வராகவன், மகளிர் சங்க தலைவியாக வனிதா விஜயகுமார் என அனைவரும் தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. கதாநாயகனோட நடை, உடை, பாவனை, தோற்றம், நடிப்பு எல்லாமே தனுஷ் மாதிரியே இருக்குது. அவரை மாதிரியே நடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. கதாநாயகி கதாபாத்திரம், அதுலேயும் கதாநாயகி கதாபாத்திரம் ஒரு அழுத்தமாக ஒரு சாலிடாக எழுதின மாதிரி தெரியல, ஏதோ ஃபுல்லாக பண்ணின மாதிரி இருக்குது. இந்த படத்துக்கான கதைங்கிறது தனுஷ் நடித்த தேவதையை கண்டேன், திருடா திருடி 2 படத்தோட கதையையும் மிக்ஸ் பண்ணி இந்த படத்துக்கான கதையை உருவாக்கின மாதிரி இருக்குது. தேவதையை கண்டேன் படத்தில் தனுஷ் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு போடுவார், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் கதாநாயகி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்புறம் திருடா திருடியில் 2 பேரும் ஏட்டுக்கு போட்டியாக பேசி சண்டை போட்டுப்பாங்க. அதே மாதிரி இதில் இருக்குது. 2 கதையையும் மிக்ஸ் பண்ணி இந்த லவ் ஓ லவ் கதையை உருவாக்கியிருக்காங்க. தனுஷோட பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவர் கதாநாயகன் பவிஷோட பர்ஃபார்மன்ஸு, பாடி லாங்குவேஜ் இருக்குது. இன்னும் உங்களுக்கு தனுஷ் ஞாபகம் வரலையா, விடுங்க இப்போ ஞாபகப்படுத்தி காட்டுறேன்னு விஐபி படத்தில் தனுஷுக்கு வச்ச ரகுவரன்கிற பேரையுமே வச்சுருக்காங்க. பல காட்சிகள் இன்னமும் சுவாரஸ்யமாக எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது.
போகிற போக்கில் மேம்போக்காக இந்த கதையை இந்த ஸ்கிரிப்டை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணின மாதிரி தான் படம் இருக்குது. படம் பார்க்குற நமக்கு பெருசாக எமோஷனலாகவோ சென்டிமெண்ட்டாகவோ கனெக்ட் ஆக முடியல. படம் முழுவதும் பேசிகிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சண்டையானு நமக்கு எரிச்சல் ஆகுது. சில காட்சிகளில் தனுஷ் தான் மருமகனுக்காக கதை காட்ட தான் ஆரம்பத்தில் செய்திகள்லாம் வந்தது. அவர் இந்த கதையை எப்படி ஓகே பண்ணார்னு தெரியல. ஒரு 40,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் கதாநாயகன் 15-20 லட்சம் கடனாளியாக சிக்க வச்சுட்டாங்க கதாநாயகி. அதுவும் தன்னோட ஆடம்பர செலவுக்காகங்கிறதே நம்பும்படியாக இல்லை. ரகுவரனோட வேலை பொருளாதாரம் எல்லாம் தெரிஞ்சு தானே காதலிக்கிறாங்க. அப்புறம் எப்படி நாயகனை கடனில் சிக்க வைக்கிறாங்க? அவந்திகாவுக்கு பணம் தான் முக்கியம்னா அவங்க ஏன் இவரை காதலிக்கணும்? வேற ஒரு பணக்காரனை பார்த்து காதலிச்சிருக்கலாமே. இப்படி லாஜிக்கலாக கதையில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. கதாநாயகியோட அம்மா கதாபாத்திரம் அவங்க பேசக்கூடிய வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஆவரேஜ் மூவி தான், ஒன் டைம் வாட்சிங் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.